இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மன் சன்னதிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி அம்மன் பேசினதா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதே கோவில்ல திருடன், பொறுக்கி, கொலகாரன், அவன் இவன் 1000 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சாமி இப்படி கண்டுபிடிச்சு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு விரட்டி அடிக்குதா? இவங்க இங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்க பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அம்மன் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு உண்மையாவே அம்மன் அருள் வந்துதான் சாமி ஆடுறாங்களா இல்ல சும்மா சாமி ஆடுற மாதிரி நடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. யாரா நீ? இந்த அம்மனையே சந்தேகப்படுறியா? அம்மா தாயி மன்னிச்சிருமா, உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்க தாயி. தம்பி, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மன் கோவத்துக்கு ஆளாகாதப்பா. அம்மனை சந்தேகப்படுறது தெய்வ குத்தம் ஆயிடும். முதல்ல மன்னிப்பு கேளுப்பா. மன்னிப்பு தானே, மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ நான் அம்மனை சந்தேகப்பட்டு பேசுறதா சொன்னீங்கல்ல, முதல்ல அதுக்கு வரேன், அப்புறமா மன்னிப்பு கேட்கிறேன். சரியா? அண்ணன் பெருசா ஒரு சம்பவத்தை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க அசத்துங்கண்ணே. நான் சந்தேகம்லாம் படல. ஆனா சாமி கள்ள சாமி ஆடுதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். தம்பி, என்ன சொல்றீங்க? புரியலையா? அண்ணன் தெளிவா தானே சொல்றாரு. இந்த அம்மாவை கள்ளச்சாமின்னு சொல்றாரு. இவங்க சாமியெல்லாம் வந்து ஆடல. அப்படி இது உண்மையான சாமின்னா அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ஊர் வனபத்திர காளி அம்மனை நிரூபிக்கிறதுக்கு சோதனை வச்சிருப்பீங்கல்ல, அத வைங்க. அப்படி ஒரு வழக்கம் இங்க இருக்குல்ல. அப்படி சொல்லுங்க தம்பி. இந்த சாமி கண்டிப்பா கள்ளசாமி தான் ஆடுது. என்ன எதுவும் பேசாம நிக்கிறீங்க? அண்ணன் கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஒருத்தவங்களுக்கு அம்மன் வந்திருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கலாம் தானே. அப்படி பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. யாரா நீ? எனக்கே சோதனை வைப்பியா? என்னடா நடக்குது இங்க? அம்மனை சோதிக்கலங்க, உங்களை தான் நான் சோதிக்கிறேன்.